ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாள இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன ஒரு தேக்கன் தல்லு கேஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவான பிஜு மேனனை காட்டுறாங்க. அவரை அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மதிக்கிறாப்புல ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம படத்தோட இன்னொரு ஹீரோவான ரோஷன் மேத்யூவும் காட்டுறாங்க. அவர் எந்த வேலைக்குமே போகாமல் உள்ளூருக்குள்ளே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த லவ்வை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நிச்சயம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ரோஷன் மேத்யூ என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது பிஜு மேனனை போட்டு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து பிஜு மேனனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்ம பிஜு மேனன் எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பிஜு மேனன் இவங்க எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் பழி வாங்குவேன் அப்படின்னு அவங்க ஊர் செவத்தில் எழுதி வச்சு ஒவ்வொரு ஆளாக பழி வாங்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் எல்லாத்துலேயும் இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் நம்ம ரோஷன் மேத்யூ கல்யாணத்துக்காண்டி வெளியே வந்தாரா இல்லையா, பிஜு மேனன் இவரை என்ன பண்ணாரு, கடைசி கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஸ்ரீஜித் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட என்ட்ரியான பிஜு மேனனோட என்ட்ரிஸ் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜஸ்டின் வர்கீஸ் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிஜு மேனனும் ரோஷன் மேத்யூ அந்த இருட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் காட்சியை நல்லா காமிச்சிருக்காங்க டைரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் இந்த கதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வில்லேஜில் நடக்குது. அதனால அந்த வில்லேஜை சுற்றி இருக்கிற அந்த இயற்கையான காட்சியாக இருக்கட்டும், அந்த விலங்குகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபைட் காட்சியும் ஒவ்வொன்றும் அனல் பறக்கலாப்பில் அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த லாங் ஷாட்டில் நம்ம ஹீரோ நடந்து போவார். அந்த காட்சி எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படம் ஒரு காமெடி ஆக்ஷன் படம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிருப்போம். அதனால படத்தில் ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், ஹீரோவோட என்ட்ரிக்கு போட்ட அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமாக பிஜு மேனனுக்கு போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்கும். எதுக்குன்னா, அவர் வேட்டியை கட்டிட்டு ஒரு பீடியை வாயில் வச்சுட்டு வருவார். அந்த காட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டை 2வது வாட்டி அடிக்கும் போது அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாப்புல ஒரு காட்சி இருக்கும். அதில் நம்ம பிஜு மேனன் வேட்டியை கட்டிட்டு நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த காட்சிக்கும் நம்ம மியூசிக் டைரக்டர் போட்ட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் வேறு லெவலில் இருக்கும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தோம்னா, ராஜேஷ் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி காட்சியாக வச்சு சூப்பராக கொண்டு போயிருக்காரு. மக்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடியாக இருக்கட்டும், லவ்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதனால நம்ம ராஜேஷ் ஸ்க்ரீன் பிளேல முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. இதில் எங்கேயுமே குறை வைக்காமல் கொண்டு போனனால தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டைரக்டர் இந்த கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்கார் அவரோட ஒர்க்கை. எதுக்குன்னா, எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், ஃபைட் காட்சியாக இருக்கட்டும், ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் திருப்பி திருப்பி வராரே அப்படின்னு தான் இருக்கும் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை வச்சு முடிச்சிருப்பாரு. பிஜு மேனன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட வச்சு முடிச்சிருக்காரு இன்ட்ரோவில். ஒரு காமெடி ஆக்ஷன் ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிஜு மேனனோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரும் ரோஷன் மேத்யூவும் பண்ணுற அந்த ஃபைட் காட்சி நான் முன்னாடியே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு வாட்டி அதை பார்க்கும்போது என்னடா அது இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தான் இருக்கும் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் காட்சியை சூப்பராக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த லைட் ஹவுஸை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. அந்த காட்சி டைரக்டர் காமிச்சதாக இருக்கட்டும், ராஜேஷ் ஸ்க்ரீன் பிளே போட்டதாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 1-2 காமெடி பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.